ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். இந்த ஒரு நாள் சக்தி வாய்ந்த ஒரு நாளா கருதப்பட்டு வருகிறது. பிப்ரவரி 2 இஷ்டி காலம். இஷ்டி காலம் அப்படிங்கிறது நம்முடைய உள்ளம் விரும்புவதும் நம்முடைய உயிர் தேடுவதும் நம்முடைய மனது தூய்மையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ஒரு நேரமானது இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு நாள் இரவில் 11:30 மணிலிருந்து 2:30 வரைக்குள் நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். அப்படி கூறும் பொழுது பூமியில இறங்கக்கூடிய சக்தியோட நேரமாக இருக்குமாங்க. இந்த ஒரு நேரத்துல இஷ்ட தேவதை, குலதேவி, குலதெய்வம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு நேரமா இந்த ஒரு இஷ்டி காலத்துல இந்த ஒரு நேரமானது இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலா இந்த ஒரு செயலானது இருக்கிறது. எனவே தவறாம இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாம இந்த ஒரு நாள் இரப்பிற்குள் எப்படியாவது இந்த ஒரு மந்திரத்தை எப்படியாவது கூறிவிடுங்கள். காஞ்சி மகான் மகாபெரிவா அவர்கள் முன்னொரு காலத்துல தென்னாட்டு பகுதியில அக்னி தீபம் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த கிராமத்துல அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு வயதான ஒரு முதியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து தீபத்தை ஏற்றி இஷ்டி காலம் அந்த ஒரு நாள் வந்தது அப்படின்னா நம்முடைய மனசு கேட்கக்கூடிய எல்லாமே நிறைவேறும் என்று அவர் அங்கு செல்கின்ற பக்தர்கள் அனைவரிடமே அவர் கூறிக்கொண்டிருப்பார். ஆனா அந்த கிராமத்துல வாழ்ந்த எழிலன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் அதை பற்றி கவலைப்படவே மாட்டானாங்க. அவன் எத்தனை முயன்றாலும் ஏதோ ஒரு தடை வாழ்க்கையில முன்னேற முடியாம சிரமப்பட்டு கொண்டே இருந்திருக்கான். ஆனா அவனுக்கு கடின உழைப்பானது இருந்திருக்கு. ஒரு நாள் இரவு அவன் மனதில் பெரும் கவலை. அவனது தாயாரோட உடல்நிலை சரியில்லை, வேலை இல்லை, பணம் இல்லை. மனசுல மட்டும் நிறைய கனவுகள் அவனை சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருந்திருக்கு. அந்த ஒரு நாள் இரவு பூரண இரவில் அவனுடைய கிராமத்துக்கு அருகே உள்ள கோவில் பக்கமா நடந்து சென்றான். அந்த கோவிலின் முன்பாக அந்த முதியவர் அருணாச்சலம் தீபம் ஏற்றி இந்த இஷ்டிகால மந்திரத்தை ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த ஒளி பளிச்சுன்னு எழிலென தாக்கியது. அவன் முன்பு உள்ள துயரத்தை அந்த தீப ஒளி எரிந்தது போல அவனுடைய துயரங்களும் அவனை விட்டு விலகியது. அந்த முதியவர் அமர்ந்து, என் வாழ்க்கை இப்படித்தான் போகணுமா, நான் எப்போது உயர்வேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அருணாச்சலம் அமைதியாக சிரித்தார். இன்று இஷ்டிகாலம் அல்லவா, இது உன்னை அழைக்கிற ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது இருக்கிறது. இந்த முதியவர் அந்த எழிலனை இந்த ஒரு நேரத்தை உனக்கான ஒரு நேரமா நீ பயன்படுத்தி கொள்ளு. நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உனக்கு பகவான் அனைவருமே உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று அந்த முதியவர் அந்த இளைஞனை பார்த்து கூறியிருக்கிறார். இந்த நேரத்துல சொல்வது மந்திரம் மட்டும் கிடையாது, உன்னோட உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கும். இன்று நீ ஜெபிக்கக்கூடிய மந்திரம் நடக்க வேண்டியதை நடக்க வைக்கக்கூடிய சக்தியை உனக்கு சேர்த்து கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீ இந்த ஒரு மந்திரத்தை கூறு அப்படின்னு எழிலனுக்கு அந்த ஒரு மந்திரத்தை அந்த முதியவர் கூறுகிறார். நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை தான் இன்று இரவிற்குள் கூறணும். அப்படி அவன் அந்த மந்திரத்தை கூறினதுக்கு அப்புறமா அந்த இரவு எழிலன் கோவிலோட வாசல்ல அமர்ந்து 108 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறினான். ஜபம் முடிவடையக்கூடிய அந்த ஒரு நேரத்துல ஒரு பெரிய காற்று ஒன்று வீசியது. தீபம் ஆடியது, ஆனா அணையவில்லை. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு நேரமா கருதப்பட்டு வருகிறது. தீபம் அந்த அளவுக்கு ஆடியது, அந்த அளவுக்கு காற்றும் பயங்கரமான காத்து தீபம் ஆட மட்டும்தான் செஞ்சதே தவிர அணையவில்லை. அந்த முதியவர் சொன்னார், காற்று என்றால் தடை, தீபம் தொடர்ந்து எரிவது என்றால் அந்த தடை எரிந்து சக்தியாக மாறுகிறது, உன்னுடைய தடைகள் அனைத்தும் அகல்கிறது அப்படின்னு அந்த முதியவர் எழிலனை பார்த்து கூறியிருக்கிறார். அடுத்த நாள் காலை வருது. எழிலனுக்கு எதிர்பாராத வகையில் நகரத்திலிருந்து ஒரு வேலை அழைப்பு இவனை தேடி வருது. அவன் நீண்ட நாட்களா முயன்ற வேலையாக அந்த ஒரு வேலையானது இருக்கிறது. அது மட்டுமல்லாம அவனுடைய தாயாரின் நிலையும் நாளுக்கு நாள் மேம்பட்டு கொண்டே வருகிறது. உடல்நிலை மிகவும் கவனக்குறைவாக இருந்த நிலையில இருக்கக்கூடிய தாயாரின் உடலும் இந்த ஒரு நேரத்துல மேம்பட்டு வருகிறது. 3 மாதங்கள்ல எழிலன் அவனுடைய வாழ்க்கையும் வீடும் பொருளாதாரமாகவும் முழுக்க எல்லாமே மாறி நின்றது. ஒரு பெரிய அளவுக்கு அவனுடைய குடும்பமும் அவனும் ஒரு வளர்ச்சி அடைந்தான். ஒரு நாள் அவன் அந்த முதியவரிடம் சென்று சொன்னான், என் வாழ்க்கையே மாறிவிட்டது, இந்த இஷ்டி காலத்தோட ரகசியம் என்ன அப்படின்னு அந்த முதியவரிடம் கேட்க அதுக்கு அந்த முதியவர் சொன்னார், இஷ்டி காலம் அப்படிங்கிறது தேவ நேரம் மட்டும் கிடையாது, நம்முடைய ஆன்மாவின் நேரம். நீ கேட்கக்கூடிய விருப்பத்தை அது கேட்கும் நேரம். நீ என்ன கூறினாலும் உன்னுடைய ஆன்மா அதை கேட்கும். நீ ஜெபிக்கக்கூடிய மந்திரம் உன்னை திருத்தி உன்னையே உன்னிடம் சேர்க்கக்கூடிய சக்தி. உனக்குள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அனைத்தையுமே அகற்றக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த ஒரு இஷ்டி காலமானது இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த அந்த இஷ்டி காலத்துல நீ இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் எப்படியாவது கூறிப்பாரு. நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும் என்று அந்த முதியவர் அந்த
எழிலனிடம் கூறியிருக்கிறார். அவனும் அந்த ஒரு மந்திரத்தை இதற்கு அப்புறமா கூறியிருக்கான். இதனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையே அவங்களால காண முடிந்திருக்கிறது. எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் கிரீம் சீம் கிளீம் நமகா. இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் கிரீம் சீம் கிளீம் நமகா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க பொறுமையுடன் கூறுங்க. 108 முறைகள் எப்படியாவது நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த ஒரு மந்திரத்திற்கான பொருள் என்ன அப்படின்னா, கிரீம் அப்படிங்கிறது தீராத ஒரு சக்தியுடைய ஒரு பொருளாக இந்த கிரீம் அப்படிங்கிறது இருக்கும். அதே இது ஸ்ரீம் அப்படிங்கிறது செழிப்பு, பணம், வளம் இது அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். கிளீம் அப்படிங்கிறது ஆற்றல், கவர்ச்சி, வாய்ப்பு இதை நமக்கு தேடி கொடுக்கும். நமகா அப்படிங்கிறது சமர்ப்பணம், தெய்வ அருளை நமக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கும். இந்த 3 பீஜ மந்திரங்களும் ஏறும் பொழுது வாழ்க்கையில தடைப்பட்ட கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோல் போல் இது ஆகிறது. எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாள் முடிவதற்குள் நீங்க கூறணும். ஆனா இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நீங்க ஏற்ற வேண்டிய ஒரு விளக்குன்னு பெரிய விளக்குகள் இருக்கிறது. இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இஷ்டி காலத்துல எப்படி ஜெபிக்கணும்னு சில நிமிடங்கள் இருக்கு. முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றிக் கொள்ளுங்கள். அது எளிய எளிய தீபமாக இருந்தாலே போதுமானது. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெய் தீபமோ எண்ணெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நீங்க ஏற்றிக்கொள்ளுங்கள். ரெண்டாவதா உங்களுடைய கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளம் முழுவதும் சும்மா, அதாவது எதுவுமே இல்லாம ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு உங்களுடைய உள்ளங்களை கொண்டு வரணும். அந்த அளவுக்கு உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடணும். மூன்றாவதா உங்களுடைய இஷ்ட தேவதை யாராக இருந்தாலும் சரி அவங்கள உங்களுடைய மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு தெய்வத்தை வணங்கணும் அந்த ஒரு தெய்வத்தை வணங்கணும் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். நம்பிக்கையுடன் நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க, நல்லதுன்னு இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகனாக இருந்தாலும் சரி, சிவனாகவோ, துர்க்கை அம்மனாகவோ, பெருமாளாகவோ, அம்மனாகவோ யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுடைய மனதார நீங்க அவங்கள நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மெதுவா 108 முறைகள் நீங்க கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் முழு நம்பிக்கையுடன் நீங்க கூற வேண்டும். அப்படி முழு நம்பிக்கையுடன் இந்த ஒரு மந்திரத்தை இந்த இஷ்டி கால நேரத்துல நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையே உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இது இஷ்டி காலம் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆத்மாவுக்கான ஒரு காலமாக கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு காலத்தை நீங்க எப்படியாவது பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு மந்திரத்திற்கு பிறகு 2 நிமிடம் நீங்க அமைதியா இருக்கணும். அதுதான் உங்களுடைய விருப்பத்தை பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளும். இந்த மந்திரத்தை கூறிய உடனே எழுந்து கொடுவதோ மற்றவங்ககிட்ட பேசுவதோ அந்த மாதிரி எந்த விதமான செயல்களையுமே நீங்க செய்யக்கூடாது. முழுக்க முழுக்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்துக் கொள்ளணும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இந்த பூஜையின் மீது, அந்த தீபத்தின் மீது மட்டுமே இருக்கணும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உங்களுடைய கற்பனைக்குள், உங்களுடைய மனதிற்குள் வரும் பொழுதே நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்துல எழுகவே கூடாது. அந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு இறுதியில இந்த ஒரு வரியை உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்லணும். எனக்கு வேண்டியது எனக்கு சரியான நேரத்தில் சரியான வழியில் கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கு அப்புறமா இந்த ஒரே ஒரு வரியை நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு எது வேணுமோ அது உங்களை தேடி நிச்சயமாக வந்துவிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இந்த ஒரு செயலானது இருக்கிறது. எனவே தவறாம நீங்க இதை செய்து பாருங்க. அந்த எழிலன் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தடைப்பட்ட வாழ்க்கையும் திறக்கப்படும். நின்று போன அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். உங்க கையளவுக்கு அதிர்ஷ்டம் வரும், ஆனா உங்களை தேடி வராது. ஆனா இதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாள்ல நீங்க கூறுவது மூலியமா அதிர்ஷ்டம் உங்களை தேடியே வரும். இஷ்ட தேவதையின் அருளானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மனசு நினைக்கக்கூடிய வரங்களை உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். உங்களுடைய இஷ்ட தெய்வம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 108 முறைகள் கூறணும். இந்த மந்திரம் சக்தி, வளம், அதிர்ஷ்டம், திருமணம், வேலை, பணம், குடும்பத்துல அமைதி என எதை கேட்டாலும் உங்களுக்கு கைகூட வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த பிப்ரவரி 2 இஷ்டி காலம் இதை மட்டும் நீங்க தவறாம செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க எப்படி கூறணும் அப்படின்னா, இஷ்ட தேவதை எனக்குள் விழிப்புணர்வை ஏற்றட்டும், நான் நினைத்தது வெறியாகட்டும், நெறியாகட்டும், நான் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பலனாகட்டும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்து அதற்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலமாக நிச்சயமாக ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கிறது. எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறுப்பினர்கள்னு அனைவருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூற சொல்லி அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்க. அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய
பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.